அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை மனம் செய்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே இன்றைய தினம் 26வது நபிமொழி கூறப்படுகிறது. قال رسول الله صلى الله عليه وسلم اجتنبل الغضب. قال رسول الله صلى الله عليه وسلم, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஜ்தனிபில் கலப, கோபத்தை தவிர்த்திடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டே வார்த்தை தான், இஜ்தனிபில் கலப, இரண்டே வார்த்தை தான். இது யாருக்கு சொன்னார் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு தோழர் வந்தார். சொன்னார், அஹ்பிர்னி பி கலிமாத்தின், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள். ஐஷு பிஹின்ன வலா துக்ஸிர அலைய ஃபன்சி, எனக்கு சுருக்கமான சில வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள், அதை நான் கடைபிடித்துக் கொள்வேன், நிறைய எனக்கு சொல்ல வேண்டாம், நான் அதை மறந்து விடுவேன் என்பதாக அவர் சொன்னார். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்தனிபில் கலப், நீங்கள் கோபத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். பிறகு அவர் மீண்டும் கேட்டார், வேறு ஏதாவது எனக்கு கற்றுத்தார்கள் என்று கேட்ட போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே வார்த்தையை சொன்னார்கள், கோபத்தை தவிர்த்திடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஜாமிஉ ஸகீர் என்ற கிதாபிலும் வருகிறது. அஹ்மது என்ற கிதாபினுடைய 23,468வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, கோபம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவைதான். அது எப்போது இருக்க வேண்டும் என்றால், அந்த கோபம் என்பது தாமதமாக வர வேண்டும், சீக்கிரமாக முடிந்துவிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறந்த மனிதர் யார் என்றால், தாமதமாக கோபம் வந்து விரைவிலே கோபம் நீங்கியவர் சிறந்தவர் என்பதாக சொன்னார்கள். தீய மனிதன் யார் என்றால், எடுத்த உடனே அவனுக்கு கோபம் வரும். ஆரம்பத்திலேயே அவனுக்கு எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுவான், சீக்கிரமாக சமாதானமாக மாட்டான். இவனை தீய மனிதன் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொதுவாக மனிதர்கள் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். என்று சொன்னால், ஒரு மனிதர் எப்போது அவர் கோபப்படுகின்றாரோ அவர் பல்வேறு பாக்கியங்களை இழப்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் காணுகின்றோம். கோபப்படுவதன் மூலமாக என்ன ஏற்படுகிறது? பெருமானார் சொல்வாங்க, அதன் மூலமாக ஒரு மனிதன் எல்லா வகையான கெடுதியின் வாசலும் அவனுக்கு திறந்து விடுகிறது. கோபப்படுறதுனால எல்லா வகையான கெடுதியின் வாசல் திறந்து விடுகிறது, எல்லா வகையான கெடுதிக்கு அது திறவுகோலாக இருக்கிறது. இஃப்தாஹு ஷுரூர் என்பதாக அறிஞர் எழுதுகிறார். சபீலு ஹதமில் அஹ்லாக்கி வல் அலாகாத்தி, எல்லா வகையான நற்பண்புகளையும் அது அளிக்கக்கூடியது, நல்ல தொடர்புகளை எல்லாம் நீக்கக்கூடியது. முதுஹிபுல் ஹஸனாத்தி, அது நன்மைகளை அளிக்கக்கூடிய என்பதாக அறிஞர் மக்கள் எழுதுகிறார்கள். அதனால கோபம் வந்துச்சு அப்படிங்கிற என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது என்னால் ஹதீஸ்ல பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, உது செய்வதன் மூலமாக கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து என்ன செஞ்சாரு, பெருமானார் ஒரு தடவை சொல்லுவாங்க, லிஅன்னல் கலப மினஷ் ஷைத்தான், கோபம் என்பது ஷைத்தானுடைய பண்பாக இருக்கிறது. ஷைத்தான் மின்னார், ஷைத்தான் நெருப்பில் படைக்கப்பட்டவன். எனவே என்ன செய்யறது, நீங்கள் உது செய்யுங்கள் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். ஒரு ஹதீஸ்ல இப்படி சொன்னார்கள், அவருடைய நிலைகளை மாற்றுவதன் மூலமாக என்ன செய்ய முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பதாக சொன்னார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ஒரு மனிதர் என்றுதான் நின்று கொண்டிருக்கின்றார். அப்படி நின்று கொண்டிருக்கிற இடத்துல கோபம் வந்தால் அவர் அமர்ந்து விட வேண்டும். அமர்ந்த நிலைமையிலே கோபம் வந்தால் அவர் படுத்து விட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த இடத்தை விட்டு சென்று விட வேண்டும் என்பதாக பெருமானார் நாங்க கற்றுக் கொடுத்தார்கள். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க, கோபப்படுகிற நேரத்துல வந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக சொன்னார். அந்த கோபம் கண்ட்ரோல்ல வந்து விடும் என்பதாக சொன்னார்கள். ஒரு மனிதர் வந்து பெருமானார் பார்க்கிறாங்க, அவர் ரொம்ப கோபம் உள்ளவராக இருந்தாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னில ஆலம கலிமத்தல் லவ் காலஹா லதஹப அன்ஹு மா யஜித்,
அதாவது வந்துட்டு நான் உனக்கு ஒரு வார்த்தையை நான் கற்றுத்தருவேன், அதை நீ சொன்னா உனக்கு கோபம் போய்விடும் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானா சொன்னாங்க. அவுது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வாயை கற்றுக் கொடுத்தாங்க. அவர் இதை திரும்ப திரும்ப அவரை சொல்லிக் கொண்டு வந்தால் அவருடைய கோபம் என்ன நீங்கியதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் காணுகின்றோம். அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, கோபத்தை நீக்குவதற்கு 3 வழிகள் ஹதீஸ்ல சொல்லப்படுது. ஒன்று உதவு செய்வதன் மூலமாக, இரண்டாவது அந்த நிலைகளை மாற்றுவதன் மூலமாக, மூன்றாவது அவுது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக சொல்வதன் மூலமாக என்ன செய்து அந்த கோபம் என்பது நீங்குவதாக நாம் ஹதீஸ்ல காணுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வீரன் என்பதாக சொன்னாங்க. லைஸா ஷதீது பிஸ்வரா இன்னமா ஷதீது அல்லது யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப். போர்க்களத்தில் எதிரியை வீழ்த்தக்கூடிய ஒரு வீரன் அல்ல, மாறாக என்ன செய்ய கோபத்தின் நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்தக்கூடியவரை வீரன் என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி பெருமானார் சொல்லுவாங்க, கோபத்தை கட்டுப்படுத்தியவருக்கு ஒருகிட்ட மறுமை நாளையில எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்குதா ஹதீஸ்ல வருகிறது. மன் கலம கைலன் வஹு காதிர் லா யன்ஃபிதஹு. அந்த கோபத்தை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு சக்தி இருந்தாலும் கூட யார் அந்த தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டாரோ, தாஹுல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல ரூஸில் ஹலாயிகி யௌமல் கியாமா, மறுமை நாளையில எல்லா மக்களுக்கு முன்னாலும் அவரை அல்லாஹ் தஆலா அழைப்பான். ஹத்தா யுஹய்யரஹுல்லாஹு மினல் ஹூரி மாஷா. அண்ணா என்ன செய்யறான் அப்படின்னா, ஹூருல் எண்களிலே அவர் யாரை விரும்புகின்றாரோ அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அவருக்கு வாய்ப்பளிப்பான் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அவ்வளவு பெரிய வாக்கியத்தை தருகிறது. அதே நேரத்தில் ஒருத்தர் கோபப்பட்டார் அப்படின்னா யார் சேர்ந்துருவா அப்படின்னா, ஷைத்தான் சேர்ந்துருவான். ஏன்னா பெருமானார் சொல்லுவாங்க, இன்னல் கலப எஜமவு 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 ஷர்ரு குல்லுஹு. அதாவது கோபம் விட்டதுன்னு சொன்னா எல்லா வகையான தீங்கும் இடத்துல சேர்ந்து விடுகிறது என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் காணுகின்றோம். அதனால என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கோபம் வருகிற நேரத்தில் தன்னுடைய கோபத்தை என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்பது மார்க்க முதலே கற்று தருகிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது மார்க்கம் சார்ந்த விஷயத்துல ஒருத்தர் மார்க்கத்துக்கு முரணாக அவர் நடக்கிறார் அப்படின்னா அப்ப கோபப்படணும். அதாவது உலகத்துடைய விஷயங்களை என்ன செய்யக்கூடாது, எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படக்கூடாது. கோபம் அப்படி எந்தாலும் கூட கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்பதெல்லாம் வேறு விஷயங்கள். அதே நேரத்துல ஒருத்தர் மார்க்கத்துக்கு புறம்பாக ஒருத்தவங்க நடக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கோபப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் கூறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பத்தி வருகிறது. பெருமானாரை பத்தி ஆயிஷா நபி சொல்லுவாங்க, மன் தக்கம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக விஷயங்களுக்காக வேண்டி யாரையும் பழிவாங்க மாட்டார்கள். அதே நேரத்துல அவங்க அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு மாறு செய்தால் அவளை பழிவாங்குவார் என்பதாக என்ன செய்வாங்க, அந்த சட்டத்தை நிறைவேற்றுவார் என்பதாக என்ன செய்யறவா ஹதீஸ்ல காணுகிறோம். அப்ப மார்க்கத்துக்கு ஒருத்தவங்க முரணாக நடக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல கோபப்பட வேணும், அந்த சட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்மளால பாக்குறோம் இல்லையா, இந்த மஹ்சூமியாங்கிற கிளையை சார்ந்த ஒரு ஃபாத்திமா திருடிய நேரத்துல கூட உஸாமத்து பின் ஸைத் செய்வாங்க, அந்த தண்டனையை மாற்றுமாறு அவங்க சொல்றாங்க, அந்த குடும்பத்தார் சொல்றாங்க, நீங்க ஏதாவது கொஞ்சம் பரிசீலனை பண்ணலாம் என்பதாக சொன்ன போது என்ன செஞ்சாங்க, பெருமானார் கோபப்பட்டாங்க. பெருமானாருடைய அந்த முகம் மாறி போறதாக நாம் என்ன செய்யறோம் காணுகின்றோம். இப்ப சொல்லுவாங்கல்ல, தஷ்போபி ஹத்தீமின் ஹுதூதில்லா, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீ விடுவதற்கு சிபாரிசு பண்ணுகிறாயா? என்னுடைய மகள் ஃபாத்திமா தெரிந்தால் நான் கரத்தை விட்டு இருப்பேன். முந்தைய சமுதாயம் அழிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? அவங்க பெரிய வசதியானவங்க தப்பு செஞ்சா கண்டுக்கிறாம விட்டுருவாங்க, ஏழைகள் தப்பு செஞ்சா நிறைவேற்றுவாங்க என்பதாக. அப்ப எப்போது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக ஒருவர் நடக்கிறாரோ அப்ப பெருமானார் செஞ்சாங்க, கோபப்பட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய குடும்பத்தினர்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிற நேரத்தில் எந்த குடும்பத் தலைவன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறானோ அவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு பெருமானார் சொல்லுவாங்க. லா எதுகுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு 3 பேர் போக முடியாது. ஒன்னு மது அருந்தக்கூடியவன், 2வது பெற்றோரை துன்புறுத்தக்கூடியவன், 3வது பெருமானார் தயூஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்பாங்க, தயூஸ்னா யார் என்பதாக. தயூஸ் என்று சொன்னால் தன் தன்னுடைய மனைவி என்ன செய்கின்றால், மனைவி ஒரு தவறை செய்கின்றார், மனைவி ஒரு தவறை ஒரு மார்க்கத்துக்கு முரணாக அவர் நடக்கின்றார், ஒரு இபாதத்தை விடுவதன் மூலமாகவோ ஒரு ஹராமை செய்வதன் மூலமாகவோ அல்லது அந்நிய ஆணை தன்னுடைய வீட்டுக்கோ வரவழைப்பதன் மூலமாகவோ என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை செய்கிற நேரத்துல அதை கண்டுகொள்ளாத கணவன், அதே மாதிரி கூட பிள்ளைங்க மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறாங்க, அதை கண்டுகொள்ளாத தந்தையாக இருக்கான் அப்படின்னா இதை பத்தி என்ன செஞ்சாங்க, பெருமானார் சொல்லுவாங்க, இவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்பதாக. இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி 2 செய்தி தான். கோபப்படலாமா படக்கூடாதா அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் சார்ந்த விஷயத்துல எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படக்கூடாது. அதே நேரத்திலே ஒருவேளை நம்ம ஒருத்தவங்க கோபப்படுத்தி விட்டாலும் கூட அந்த கோபத்தை என்ன செய்ய வேண்டும், கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்பதைத்தான் கூறுறாங்க. இன்னொரு திசை பெருமானோட இப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு கோபம் விட்டதுன்னு சொன்னால் நீங்க வாயை மூடுங்க, அமைதியா இருங்க என்பதாக கூட பெருமான ஹதீஸ்ல சொல்லுவாங்க. கோபம் வந்தா நீங்க வாயை மூடுங்க என்பதாக கூட என்ன செய்வாங்க, ஹதீஸ்ல சொல்லுவாங்க. வார்த்தையை விட்டு விடக்கூடாதவே பெருமானா சொல்லுவாங்க.
இன்னொரு கிதாபுல என்ன எழுதுறாங்க அப்படின்னா இப்னு கையும் இப்படி சொல்றாங்க அதாவது நரகத்துல ஒரு 3 வகையான வாசல் இருக்கிறது. நரகத்துல 3 வகையான வாசல் மூலமாக மக்கள் நுழைவார்கள். தஹலன் நாசு நாரமின் சலாசதி அபுவாவின், மக்கள் என்ன செய்வாங்க, 3 வகையான வாசல் நரகத்துக்கு நுழைவாங்களா. ஒண்ணு பாபு சுபஹா, சந்தேகத்தின் வாசல் என்பதாக. சந்தேகத்தின் வாசல்னா என்ன, யார் இந்த அல்லாஹ்வுடைய தீனுடைய விஷயத்திலே சந்தேகப்படுகின்றானோ அவன் சந்தேகத்துடைய வாசல்ல போவானா. இன்னொருத்த யார் அப்படின்னா பாபு ஷஹவா, ஆனா ஆசையினுடைய வாசல போவான். யார் அப்படின்னா யாரு இந்த உலகத்துல மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானோ அவன் என்ன செய்ய பாபு ஷஹவாத்துல போவான். பாபுன்னு கலபுன்னு ஒரு நரகத்துல ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசல்ல யாரு போவான்னா யாரு தன்னுடைய படைப்புகள் மீது மக்கள் மீது என்ன செய்யறான், எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுகிறானோ இவனுக்கு பாபுல் கலப், கோபத்தின் வாசல் என்பதாகவே நரகத்துல ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் வழியாக போவான் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. என்ன சொல்றோம் அப்படின்னா கோபப்படுகிற நேரத்துல இந்த உலக விஷயங்கள்ல நம்ம யாராவது கோபப்படுத்தினா கூட என்ன செய்யணும் அப்படின்னா கோபத்தை உண்டாக்குனாலும் கூட பொறுமையாக இருக்கிறதை மார்க்கம் கற்றுத் தருகிறது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மார்க்கத்துக்கு முரணாக ஒருத்தவங்க நடந்தாங்க அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, அப்ப சமரசமாக கூடாது. அதாவது சொல்லுவாங்கல்ல, தாஹதுக்கும் பீமா ராஃபதல் ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல நீ என்ன செய்யக்கூடாது, காம்ப்ரமைஸ்ங்கிறது இருக்கக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகிறான். இதை கேட்டோம், அதை கடைபிடிக்க அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.